ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் யூனிட்டில் செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கண்டினியூஸ் பீம் ஏபிசி இஸ் லோடட் ஷோன் இன் ஃபிகர், கால்குலேட் தி சப்போர்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ட்ரா பிஎம்டி பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அதாவது உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பீம். கொஸ்டினில் வந்து நம்ம கண்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு பீமாக வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஏபிசி 3 ஸ்பேன் இருக்கா. இப்போது ஏபியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி அதை ஃபிக்ஸ்டு பீமாக வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிசி, இதை ரெண்டையும் நம்ம பிரித்து என்ன பண்ணுறோம்னா அதை ஃபிக்ஸ்டு பீமாக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கன்சிடர் ஸ்பேன் ஏபி அண்ட் பிசி சப்போர்ட்லி. ஓகேவா? அதாவது செப்பரேட்லி. இப்போது செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அண்ட் பிசியை வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ ஏ டு பி, இந்த ஏ டு பியை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரித்தா இது வந்து கேன்டிலிவர் பீமாக வரும் இல்லையா? ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ்டு பீமாக வந்து அசியூம் பண்ணி நம்ம மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபார் ஸ்பேன் ஏபி, இப்போ ஏபியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பீமாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் ஸ்பேன் ஏபி எம்எஃப் ஏபி, அதாவது ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட், அதை தான் நம்ம எம்எஃப்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இப்போ எம்எஃப் ஏபி ஈக்குவல், அதுக்கான ஃபார்முலா -WL² டிவைடட் 12. ஓகேங்களா? இப்போ டபிள்யூங்கிறது லோடு, எல்லுங்கிறது லென்த். ஓகேப்பா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சம்மில் வந்து பாயிண்ட் லோடு வந்து இருக்கும். இப்போ செகண்ட் சம்மில் நம்ம பார்க்குறதுல வந்து பாயிண்ட் லோடும் இருக்குது, யூடிஎல் லோடும் இருக்குது. இப்போ வெறும் பாயிண்ட் லோடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் லோடில் வந்து பிஎம்பி டயக்ராம் எப்படி வரும், அதில் வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் சம்மில் வந்து பார்த்தோம். ஓகேவா? இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூடிஎல் லோடும் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோடும் ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் என்ன வரும், அடுத்து இதோடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா -WL² டிவைடட் 12. டபிள்யூங்கிறது லோட், பாயிண்ட் லோட் 100 kN, சாரி யூடிஎல். இப்போ யூடிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யூடிஎல் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயிண்ட் லோடை வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 20 kN/m இல்லையா? அப்போ டபிள்யூங்கிறது வந்து 20 × L. நம்ம ஏபியை தானே எடுத்துக்கிறோம். இப்போ ஏபி எடுத்துக்கும் போது ஏபியோடைய லென்த் மட்டும், இப்போ ஏ டு பிபியோட லென்த்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இப்போ ஏ டு பியோட லென்த் என்ன, 4 மீட்டர். இப்போ இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 20 × 4² டிவைடட் 12. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எம்எஃப் ஏபி -26.67 kN/m. ஓகேப்பா? அடுத்தது எம்எஃப் பிஏ. இப்போ வந்து ஏ டு பி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி பி டு ஏ அதோடைய ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கான ஃபார்முலா +WL² டிவைடட் 12. ஏ டு பி பார்க்கும்போது அதோடைய ஃபார்முலா -WL² 12. அதுவே நம்ம பி டு ஏ பார்க்கும்போது +WL² டிவைடட் 12. ஓகேப்பா? அப்போ டபிள்யூங்கிறது வந்து லோடு. இப்போ லோடு வந்து யூடிஎல் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20. இப்போ 20 × லென்த் வந்து நம்ம ஏபி ஸ்பேன் எடுத்துருக்கோம். இப்போ ஏபி ஸ்பேனோட லென்த் வந்து 4 மீட்டர். இப்போ 4² டிவைடட் 12. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 26.67. இப்போ நம்ம ஏபியில் இருக்கிற வேல்யூ தான் அப்படியே எடுத்துக்கிறோம் பி டு ஏக்கு. இப்போ ஏபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நெகட்டிவில் வந்து ஆன்சர் வரும், அதுவே பிஏல வந்து பாசிட்டிவில் வந்து ஆன்சர் வரும். ஓகேவாப்பா? அடுத்தது ஃபார் ஸ்பேன் பிசி. இப்போ வந்து நம்ம வந்து ஏ டு பியை வந்து ஃபிக்ஸ்டு பீமாக கன்சிடர் பண்ணி ஏ டு பியில் அதோடைய ஃபிக்ஸ்டு மொமெண்ட் எப்படி இருக்கும், பி டு ஏல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்பேன் எடுத்துக்கலாமா? அடுத்த ஸ்பேன் வந்து பி டு சி. இப்போ பி டு சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மொமெண்ட் எம்எஃப் பிசி ஈக்குவல் -WAB² டிவைடட் L². இப்போ டபிள்யூ இந்த இடத்துல நம்ம பிசி ஸ்பேன் எடுத்துருக்கோம். அப்போ பிசி எங்கே இருக்குது, பிசி இங்கே இருக்குது இல்லையா? இப்போ பிசியில் வந்து என்ன லோடு ஆக்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இப்போ பாயிண்ட் லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100. இப்போ 100 × ஏ, ஏவோட வேல்யூ 3 மீட்டர், பியோட வேல்யூ 2 மீட்டர்.
இப்போ 3 இன்ட்டு பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் டிவைடட் எல் ஸ்கொயர். எல் ஸ்கொயருங்கிறது ஸ்பேன் லென்த்து. இப்போ B2Cயோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 5 ஸ்கொயர். இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு -48 கிலோநியூட்டன் மீட்டர் கிடைக்குது. அடுத்தது எம் ஆஃப் சிபி. இப்போ B2C பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி C2B. B2C C2B. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WA²B டிவைடட் எல் ஸ்கொயர். இங்கே வந்து பார்க்கும்போது WAB ஸ்கொயர் வரும். ஆனால் இந்த சிபி ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா WA²B வரும். ஓகேப்பா, அதனால ஃபார்முலா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ W அதே லோடு தான். பாயிண்ட் லோடு எங்கே கொடுத்துருக்காங்க? 100 கிலோநியூட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 இன்ட்டு ஏ வேல்யூ டிராயிங்கில் இருக்கு இல்லையா 3 மீட்டர். இப்போ பி வேல்யூ 2. இப்போ ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து 3 ஸ்கொயரா இன்ட்டு 2 டிவைடட் 5 ஸ்கொயர். இப்போ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 72 கிலோநியூட்டன் மீட்டர் கிடைக்குது ப்ளஸில். சரியாப்பா, அப்போ எம் ஆஃப் சிபியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பேன், அதாவது ஒரு கண்டினியூஸ் பீமை ஃபிக்ஸ்டு பீமாக வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 ஸ்பேன் இருக்குது. அந்த 3 ஸ்பேனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 சப்போர்ட் இருக்குது. ஓகேப்பா, இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். A to B ஒரு செப்பரேட் பீமாக பிரிச்சுக்கிறோம், B2C செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறோம் இல்லையா. அதை ரெண்டத்தையும் நம்ம பிரித்து வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். இப்போ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா K = KBA is KBC. இப்போ KBA இதோடைய ஃபார்முலா I1 டிவைடட் L1 ஈக்குவல் KBC உடைய ஃபார்முலா I2 டிவைடட் L2. இப்போ I1 ஈக்குவல் I2 ஈக்குவல் I1 I2 எல்லாமே ஈக்குவல் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், I1க்கு பதிலாக I வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ I டிவைடட் L1 உடைய வேல்யூ வந்து 4, L2 வேல்யூ 5. ஓகேவா, இப்போ I டிவைடட் 4 இஸ் 1.25. ஹைட்டோட வேல்யூ வந்து 1.25 I டிவைடட் 5. ஓகேவா, இப்போது K ஈக்குவல் ஐயோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே கீழே 5 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது இல்லையா. அப்போ வந்து 5யும் 4யும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 20 கிடைக்கும். இப்போ டேக்கிங் I = 20 யூனிட்ஸ். இப்போ எல்சிஎம் ஆஃப் ஸ்பேன் லென்த் நம்ம எல்சிஎம் வந்து எடுத்துருக்கோம் இல்லையாப்பா. அப்போ I இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், 20 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ I/4. இப்போ I உள்ள இடத்துல வந்து 20 டிவைடட் 4 இஸ் 1.25 இன்ட்டு I உள்ள இடத்துல 20 வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 20 டிவைடட் 5. 20 டிவைடட் 4 இஸ் 1.25 இன்ட்டு 20 25. 25 டிவைடட் 5. இப்போ இது வந்து 1 டிவைடட் 20 வந்து நம்ம வந்து அடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும் இல்லையா. இதில் வந்து 1 நாள் இருக்குது, இதில் வந்து 5 நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த 5யும் 25யும் அடிக்கிறோம். 5 5 25. ஓகேவா, அப்போது 5 ஈஸ்ட்டு 5. இப்போது தட் இஸ் KBA = 5, KBC = 5. ஓகேப்பா, ஃபார் ஜாயிண்ட் B summation K = KBA + KBC. இப்போ KBA வேல்யூ என்ன 5, KBC வேல்யூ 5. இப்போ 5 + 5 வந்து 10. இதுதான் சம்மேஷன் K உடைய வேல்யூ. ஓகேவாப்பா, அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா DFBA, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BA, KBA டிவைடட் சம்மேஷன் K. ஓகேவாப்பா, இப்போ KBA உடைய வேல்யூ என்ன, KB உடைய வேல்யூ 5. இப்போ 5 டிவைடட் சம்மேஷன் K வேல்யூ என்ன 10. இப்போ டிவைடட் 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.5 வந்து கிடைக்குது. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BC, BA BC கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, BC. இதுக்கான ஃபார்முலா KBC டிவைடட் சம்மேஷன் K. இப்போ KBC உடைய வேல்யூ என்ன, இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 5. இப்போ 5 டிவைடட் சம்மேஷன் K வேல்யூ 10. ஓகேவாப்பா, இப்போ 5 டிவைடட் 10 0.5. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேபிள் வந்து போடணும். ஓகேவா, ஓகேப்பா. இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாயிண்ட் மெம்பர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட், டிஸ்ட்ரிபியூட், கேரி ஓவர், ஃபைனல் மூமெண்ட், கன்வென்ஷனல் மூமெண்ட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இதோடைய வேல்யூஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இந்த டேபிள் வந்து கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வச்சு தான் நம்ம இந்த டேபிள் வந்து எடுக்க போகிறோம். சரியாப்பா, ஓகே. இப்போ ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ABC 3 ஜாயிண்ட் இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள் ABC.
சரியாப்பா? அடுத்தது மெம்பர்ஸ். மெம்பர்ஸுங்கிறது நம்ம ஸ்பேனாக பிரிக்கிறோம் இல்லையா, அது இப்போ ஸ்பேனாக பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபின்னு ஒரு ஸ்பேன் எடுத்துக்கிட்டோம், பிசின்னு ஒரு ஸ்பேன் எடுத்துட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏபி பிஏ பிசி சிபி இப்படி எடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் வந்து மெம்பர்ஸ். இப்போ ஏபி பிஏ பிசி சிபி. ஓகேப்பா? அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்கிற இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0வாக இருக்கும். அதுவே சிம்லி சப்போர்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு எண்டில் வந்து 1ன்னு வரும், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வேல்யூ. ஓகேப்பா? அப்போ வந்து இது ஃபிக்ஸ்டு பீமாக இருக்கா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீமாக தானே எடுத்துக்கிட்டோம், அப்போ வந்து 0. ஓகேவா? அப்போ பி டு ஏ பார்க்கும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5. அடுத்தது பிசி அதே மாதிரி 0.5 நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது சிபியில் வந்து ஃபிக்ஸ்டு எண் கடைசியில் இருக்கிறதுனால 0. ஓகேப்பா? அடுத்தது ஃபிக்ஸ்டு எண் மொமெண்ட். ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டில் வந்து ஏபி உடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்போம் -26.67. அதுவே பிஏ வேல்யூ 26.67, அதாவது ப்ளஸ். இப்போ வந்து ஏபிக்கு வந்து மைனஸ், பிஏக்கு வந்து ப்ளஸ். அடுத்தது பிசியோடைய வேல்யூ -48, சியோடைய வேல்யூ சிபியோடைய வேல்யூ 72. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபிக்ஸ்டு பீமாக வந்து பிரிச்சிருக்கோம். இப்போ இதில் ஃபிக்ஸ்டு பீமா நம்ம அசியூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக திரும்ப வந்து கண்டினியூஸ் பீமாவே நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டாக இருக்கிற அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ லோடு வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னா இந்த 48 இருக்கு இல்லையா, பிசியோடைய -48, இந்த -48 வந்து 26.67 கூட வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது இல்லையா, அப்போ வந்து ப்ளஸ் தான் வரும். இப்போ இதுலேருந்து இப்போ -48லேருந்து 26.67 லெஸ் பண்ணும்போது மைனஸில் தான் நமக்கு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 0.5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், 10.665 கிடைக்கும். ஓகேப்பா? அடுத்தது சேம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0.5 தான் இருக்குது. பிஏவுக்கும் 0.5 தான், பிசிக்கும் 0.5 தான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோமா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 0.5 கூட மல்டிப்ளை பண்ணுவோம், சேம் வேல்யூ தான் வரும். இப்போ சேம் வந்து 10.665 வருது. ஓகேப்பா? இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரி ஓவர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேரி ஓவருங்கிறது ஒன்றுமே கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் 2 அதை ரெண்டாக பிரிக்கணும். அதை ரெண்டாக பிரித்து நம்ம என்ன பண்ணணும்னா கேரி ஓவருக்கு தரணும். இப்போ 10.665 வந்து நம்ம டிவைட் 2 போடும்போது 5.33 கிடைக்குது. சேம் வேல்யூங்கிறதுனால சிபிக்கும் அதே வேல்யூ தான் வரும், 5.33. அடுத்தது வந்து ஃபைனல் மொமெண்ட்ஸ். இந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -21.34, அடுத்தது 37.33. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்கு -37.33, அடுத்தது 77.33. ஓகே, அப்போ அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மூமெண்ட்டும் ஃபைனல் மூமெண்ட்டும் சேமாக தான் வரும். அந்த வேல்யூ வந்து நம்ம அப்படியே எடுத்து வந்து எழுதிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஏபி ஸ்பேன் மொமெண்ட் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸ்பேன் ஏபி எம்டி ஈக்குவல் WL² டிவைடட் 8. டபிள்யூங்கிறது இங்கே லோடு. இப்போ லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஸ்பேன் எடுத்துக்கிறோம். ஏபி ஸ்பேனுங்கும் போது நமக்கு ஏபி ஸ்பேனில் லோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 20 × L, ஏபி ஸ்பேனுடைய லென்த் வந்து 4. இப்போ 4² டிவைடட் 8 கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 40 kN கிடைக்குது. அடுத்தது ஸ்பேன் பிசியோடைய எம்இ மொமெண்ட். ஓகேவா, மொமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WAB டிவைடட் L. இப்போ டபிள்யூங்கிறது வந்து நமக்கு லோடு. இப்போ லோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்பேனில் வந்து பார்க்கணும். பிசி ஸ்பேனில் வந்து லோடு வந்து 100 kN கொடுத்துருக்காங்க. இப்போ 100 × A வேல்யூ 3, B வேல்யூ 2 டிவைடட் Lங்கிறது ஸ்பேன் லென்த்து தான். ஸ்பேன் லென்த் வந்து இங்கே வந்து பிசிக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைடட் 5. இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 120 kN கிடைக்குது. ஸோ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து வரைய போகிறோம். இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து பேரலாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வந்து ABCங்கிற 3 பாயிண்ட் ABC. இதில் வந்து நமக்கு யூடிஎல் லோடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கர்வேச்சராக வரும். ஓகேப்பா. அடுத்தது பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரையாங்கிளாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேப்பா. இப்போ டவுன்வேர்டு இருந்துச்சுன்னா -in, அப்பர்னா ப்ளஸ், திரும்பி டவுன்வேர்டில் இருக்குது மைனஸ், அப்பரில் வந்து ப்ளஸ், டவுன்வேர்டில் வந்து மைனஸ். ஓகேவாப்பா.
இதான் ஒரு கண்டினியூஸ் பீமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிக்ஸ்டு பீமை அசியூம் பண்ணி நம்ம அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் கண்டுபிடிச்சி பிஎம்டி வந்து போடுறோம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகேப்பா, தட்ஸ் ஆல்.